இணைய மற்றும் சமூக ஊடக பயனாளர்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடைபெறும் நிதி மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இணையவழி நிதி மோசடிகள் தொடர்பில் தினசரி முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் இலங்கையில் தங்கியிருந்து இவ்வாறான இணைய மோசடிகளில் ஈடுபட்ட பல வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் கணினி மற்றும் கையடக்க தொலைபேசிகள் மூலம் தனிப்பட்ட தரவுகளை திருடுதல், வங்கி கணக்குகளை ஹேக் செய்தல், சமூக ஊடக கணக்குகளை கைப்பற்றுதல் மற்றும் போலி இணையதளங்கள் மூலம் பண மோசடி செய்தல் போன்ற குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். பெரும் தொகையில் லொத்தர் பரிசு கிடைத்துள்ளதாக கூறுதல், உடனடி கடன் வழங்குவதாக ஆசை காட்டுதல், பகுதி நேர அல்லது ஆன்லைன் வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்து பணம் பெறுதல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை அல்லது உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக கூறி மோசடி செய்வது போன்ற பல்வேறு உத்திகளை மோசடிக்காரர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இல்லாமை, பலவீனமான கடவுச்சொற்கள் பயன்படுத்துதல், அறிமுகம் இல்லாத இணைப்புகளை கிளிக் செய்தல் மற்றும் போலி செய்திகளை நம்புதல் போன்ற காரணங்களால் பொதுமக்கள் இவ்வாறான மோசடிகளுக்கு பலியாகிறார்கள் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது உயர்கல்வி தொடர்பான நடவடிக்கைகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே சேவைகளை பெறுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவல்கள், கணக்கு இலக்கங்கள், கடவுச்சொற்கள் மற்றும் QR குறியீடுகளை பிறருடன் பகிர வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்ய அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொள்ள கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகள் குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கலாம் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.